எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். மதுரையில இருந்து வைகை எக்ஸ்பிரஸ் வந்துருச்சா? வைகை வந்து ½ அன் அவர் ஆச்சு. ஹலோ. ஏய் பீஸ்வர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணானா? இல்லைங்களே. சரி ஃபோன் பண்ணானா எங்க நிக்கிறான்னு கேட்டு வை. சரி நான் பாத்துக்கிறேன். தம்பியா பண்டாட்டிங் குழந்தைகளை மழையில நனைய விட்டுட்டு பெரிய ரவுடி மாதிரி. அப்படி என்னடா பண்ணிட்டாங்க? பின்ன என்னடா, மதுரையில இருந்து இங்க வர்றதுக்கு 150 ரூபா, இங்க இருந்து சைதாப்பேட்டை போறதுக்கு 150 ரூபாயா? கேட்டான் அங்கறான். இடியட் ராஸ்கல். ஏய் சிட்டி சொல்றது நம்ம ஊர்ல வாங்க போகன்னு சொல்ற மாதிரி. வரட்ட வர்றா. இப்படி சொல்றவங்க எல்லாரும் நான் கரெக்டான வெச்சுக்கோ. அப்புறம் பாதி பேர் மூஞ்சி இருக்காது. மழை என்னனே இருக்கு. வாங்க குழந்தை இறக்க. அப்புறங்க பிரயாணம்லாம் நல்லபடியா இருந்ததுங்களா? வாங்க சார். வீடு எங்க இருக்கு? பாருங்க அதான் வீடு. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு காலையில இருந்து நான் வெயிட் பண்றேனுங்க. நீங்க முன்னாடி நடங்க. எங்க அவருக்கான சார் 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 என்ன சார் நீங்க போய் இதையெல்லாம் தூக்கிட்டு கொண்டாங்க சார். அதுக்கு தானே கொண்டாங்க. அட விடுங்கண்ணா சார். சாமான்ல நேத்து லாரியில வந்து இறங்கிருச்சு. அப்புறம் இந்த டெலிபோன் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பால் கார்டு எடுத்தாச்சு, பேப்பர் கார்டுக்கு சொல்லியாச்சு. இந்த ரேஷன் கார்டு மட்டும் நீ கையெழுத்து போட்டு மாத்தணுமாமா, வேற வழி இல்லைங்க. அப்புறம் இன்னைக்கு சமையல் எப்படிங்க? ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வரட்டுங்களா இல்ல காய்கறி மார்க்கெட்ல போய் வந்து சமைக்கிட்டுங்களா? என்ன நான் பாட்டு பேசிட்டு இருக்க ஆளக்கான் சார். என்ன அங்கே நின்ட்டீங்க? வாங்க வாயா இங்க வா. என்னங்க சார்? ஏன்யா பொட்டி திருடிட்டு போற? ஐயா திருடலிங்க சார். நான் நம்ம ஸ்டேஷன் கான்ஸ்டபிளுங்க. பேரு மூணு முச்சாமிங்க. ஓ போலீஸா நீ? எஸ் சார். ஆமாங்க சார். போலீஸ்னா ஸ்டேஷன்ல வேலை பாரியா? ஏன் போர்ட் வேலை பாக்குற? இல்ல சார், இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர்ல இதுக்கு மேல. நான் அப்படி இல்ல. இனிமே ஸ்டேஷன் வேலையை மட்டும் பாரு. கோட புடிச்சிட்டு நிக்கான் குறுக்கா மாதிரி கூமட்ட. வரும்போதே இடி மின்னல் மழையோட வர்றாரு. இங்க ஆரம்பிச்சிட்டானா? காலேஜ் டேஸ்ல இப்படிதாங்க. ஐயோ ஒருத்தனை விட மாட்டான். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. எப்படிதான் நீங்க அவங்க கூட குடும்பம் நடத்துறீங்களோ? ஐயோ சாரிங்க. நீங்களும் ஐயோ அங்கிள், எங்க டாடிக்கு அடிக்கடி கோவம் வருது இல்ல, அதுக்காக எங்க மம்மி மண்டே மௌன வருதா இருக்காங்க. என்னடா டேய் வாரம் ஒரு நாள் இல்லைங்க, நீங்க வாழ்க்கை முழுக்க இருந்தாலும் இவன் வந்துட்டேன். என்னங்க இங்க பக்கத்துல டீனர்ல தான் வீடு. வர சண்டே எல்லாரும் கண்டிப்பா என் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும். என்னடா சொல்லு, எப்பறா இருக்க? நல்லா இருக்கேன்டா. வைஃப் குழந்தைலாம் ஃபைன். ஊர்ல அம்மா எல்லாம் பாத்தியா? எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. டாக்டர் தொழில் எப்படி இருக்கு? இதுவரை எந்த பேஷண்ட்க்கு அந்த குறை இல்ல. டேய் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சு ஊருக்கு வந்திருக்க. டு தி வெரி பெஸ்ட். டேய் பாப்பா பாத்து. ஐயோ அப்புறம் பாப்பாவோட ஸ்கூல் விஷயம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு குழந்தைக்கு இன்டர்வியூ கார்டு வந்தாச்சு. நீயும் வைஃப் பை குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதான். Thank you. இந்த பாரு என் பொண்ணாக தான் படிக்கிறா. வெரி குட் கான்வென்ட். கரெக்டான ஆன்சர் பண்ணனும்னா எதுக்கும் பயப்பட கூடாது. கேக்குற क्वेश्चन இந்தாப்பா. சில்லறை இல்லைங்க. பரவாயில்லை வச்சுக்க. என்னங்க அவன் 30 ரூபாய் தானே கேட்டான், நீங்க 50 ரூபாய் கொடுத்தீங்க? பாத்தீங்களா டாடி, காசை பார்த்த உடனே மம்மியோட மௌன விரதம் கலைஞ்சு போச்சு. என்னமோ உங்களுக்காக மௌன விரதம் இருக்கேன்னாங்க. எனக்காகவா? அவளுக்கு கொழுப்பு அதான் குறைக்க. என்ன சொன்னீங்க? உன் சேரி நல்லா இருக்குன்னு சொன்னேன். சாரி சாரி. நல்லா இருக்கா? சின்னால பட்டு சுங்கிலி சேலை எங்க மாமா எடுத்து கொடுத்தாங்க. பாடன். ஓ பாடரா? ரொம்ப சின்னதா போயிடுச்சு. என்ன பண்றது? ஓ லாங்குவேஜ் ப்ராப்ளம். எனக்கு இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அக்கா சொன்னாங்க. ரொம்ப முக்கியம் அது. Thank you.
எனக்கு தீபாவளிக்கு இதே மாதிரி வாங்கி கொடுங்க. 51, 52, 53 உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. இரியா இருங்க. யார் மேல கை வைக்க? ஏலே நான் மினிஸ்டரா இல்ல மண்ட கண்டு போய் நிக்க. என்ன உள்ள வர்க் பண்ணியா? முன்னா சோறு இல்ல கிடக்கும்ல. All of you sit down. What is your name? பிச்சையப்பனுங்க. Mr. Pichiyappan, what is your annual income? சி பிச்சையப்பனுங்க. Huh? He's illiterated. That's why India is like this. What can we do? Let us see. Mr. Pichiyappan, what is your actual annual income? ஆமா சார். எங்க அப்பா பேர் சின்னிசாமிங்க. அதனால என் பேருக்கு முன்னால சி போட்டுக்கணுங்க. Oh, Pichiyappa! Oh my God! எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. அவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். What is your problem? இல்ல ஆக்சுவலி அவருக்கு வந்து I know what he is saying. What is your token number? 51. Go to your seat. See, if you are educated, we will give seat. But otherwise, we cannot. Come on, get up. Get up, I said. I said get up. ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. என் பரம்பரையில யாருமே படிக்கலையா. என் பொண்ணை மட்டும் சேர்த்துங்க ஐயா. ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டாவது பணத்தை கட்டிடுறேன் ஐயா. What nonsense you are talking? You know how to produce dozens of children, but you don't know how to teach them English at your home. So, you push them in corporation or Panchayat board school. Not here. This is Oxford English Convent School. Uneducated conrays. अरे बेवकूफ उल्लू के बट्टे, तेरे बाप दादा से तेरे जैसे की बेवकूफ ने तब ये सब सवाल पूछे होते तो आज तू इस कुर्सी पर होता क्या? रामेश्वरम जैसे छोटे से गांव में एक अनपढ़ मछुआरे का बेटा आज हमारे राष्ट्रपति श्री अब्दुल कलाम जी, क्या उनके घर में इंग्लिश में पढ़ाने से आज वो इतने बड़े इंसान बने? बात करता है. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இங்கிலீஷ் மாஸ்டருங்க. வீராசாமி அந்த ஹிந்தி மாஸ்டர் கொஞ்சம் கூப்பிடப்பா. அப்ப உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுல்ல? நம்ம நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி, அது உங்களுக்கு தெரியல. இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தெரியலங்கிறதுக்காக அந்த குழந்தை நீங்க ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டீங்க. உங்களை என்ன பண்ணலாம்? தூக்கல போடலாமா? லாங்குவேஜ்ங்கிறது என்ன? தெரியாத ஒருத்தனை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணதா லாங்குவேஜ்? ஒருத்தனுக்கு ஒருத்தன் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதா லாங்குவேஜ். படிச்சவனுக்கு பண்பாடு இல்ல, அவன் தான் படிக்கலன்றா, அவன் குழந்தைய அது படிக்கணும்னு ஆசைப்படுறான். அதை புரிஞ்சுக்க முடியாம சும்மா அவங்க தச்சு புசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. பேரண்ட்ஸ் படிக்கல வீட்டுல குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி தர முடியும்? அப்ப நீங்க சொல்லி தர மாட்டீங்க. அது ஏன் உங்களுக்கு தெரியாதா? தம்பி வந்து பின்னதுக்கு சம்பளம். ஆட இது போர்டு கமிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம்ப்பா. சபாஷ் தம்பி, திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் எந்த கான்வென்ட்ல படிச்சாரு? இப்பெல்லாம் கல்விங்கிறது வியாபாரம் ஆயிடுச்சு தம்பி. படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும். என்ன பாப்பா? அப்ப நாங்க வரோம் சார். நாங்க வரங்க. என்னங்க, டெய்லர் கிட்ட கொஞ்சம் லூசாவே தைக்க சொல்லுங்க. அடுத்த வருஷமே இதே போட்டுக்கலாம். உன்ன மாதிரியா? பாப்பா பேர் என்ன? பாப்பா. அதான் பாப்பா, உன் பேர் என்ன? அதான் பாப்பா. இதுல 2 செட் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம். ஓகே சார். டாடி, நான் மம்மி கிட்ட போறேன். ஏய் பாப்பா பாத்து. ஏய் பாப்பா. டேய் அறிவில்ல உனக்கு? ராஸ்கல். இல்ல இருந்தா கூட பொட்ட பாத்து போ. போர்வில வச்சிர போது. தொலைச்சிடுவேன். புது இன்ஸ்பெக்டர் வர்ற நேரம் பார்த்தா சைக்கிள் பஞ்சர் ஆகணும். ஐயோ ச்சே, இது வேற. யோ செடிய நில்லுங்கயா, தொப்பி கரெக்ட் பண்ணு. அடியே கும்தலக்கடி நெஞ்ச நம்ம கரியும். சின்ன வெங்காயம் கொடுத்து அனுப்புறேன். சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி நிறைய எண்ணெய் ஊத்தி வதக்கி செவச்சவன் உன் கலருக்கு கருப்பா வறுத்து வை. வந்துருச்சேன் சார். இங்க வா, நம்ம பாச்சா கடைக்கு போய் 2 கிலோ ஆட்டுக்கறி நல்ல நெஞ்செலும்பா வாங்கிக்க. அப்புறம் 1.5 கிலோ சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்ல, சின்ன வெங்காயம். அதை வாங்கிக்கிறத சின்ன காய் வீட்டுல கொடுத்து வந்துரு. சொல்றா கண்ணுக்குட்டி. சாரி சார், வெரி சாரி. ஐ எம் ஆன் டியூட்டி சார். புதுசா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் எந்த காரணத்தை கொண்டு இனிமே எடுப்பு வேலை எடுபடி வேலை எதையுமே செய்யக்கூடாது, ஸ்டேஷன் வேலையை மட்டும்தான் செய்யணும்னு ஸ்ட்ரிக்டா இப்பதான் சொல்லி அனுப்பிச்சாரு. ஆஹா,
ஒன்னும் சார்ஜே எடுக்கல அதுக்குள்ள ஆடுற. அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட்னா ஜானா இல்ல முழமா? பீதாம்பரம் ஐயா ஐயா இனிமே புது கழுவாராம். நான் சொன்னதை நீ செய்ப்போ. சரிங்க ஐயா. நீ இந்த கக்கூச போய் கழுவு. கக்கூசா? அது இந்த ஸ்டேஷனுக்குள்ள தானே இருக்கு. போயா போ. செல்ல ரவுடி பையன் இருக்கான், அவன் அடிச்சு வெளியே வரட்ட போ போ. அது இல்லடா பிஜிலி குட்டி. டேய் யார் அவன் புது ரவுடி? வெளிய வாடா. வா 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 வா. சார் நீங்களா சார்? மாட்னா தண்ணி நல்லா கொதிக்க வை. உடம்பெல்லாம் வலிக்குது இல்ல, புரியும்னு நினைக்கிறேன். பொடியா இங்க வாடா. அப்படி பேசுறேன். ஏண்டா பயந்து அங்கேயே நிக்கிற? வாடா. போலீஸ் அடினா சும்மாவா? வாடா டே. வா வா. என்னது பிடிக்க முடியல? போலீஸ் கட்டிங்க டெக்னிக்கல் ரவுடியா? அடுத்த முறை இந்த ஏரியா பக்கம் மூஞ்ச நான் பார்த்தேன் பொட்டு வச்சுக்கோ. பொட்டு எவ்வளவு காசு வச்சிருக்க? என்னடா லுக் விடுற? நோண்டிடுவன் நோண்டி. போடா 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 டே போடாடுற. பிரிச்சிருவான் தண்டபாணி. பிஞ்சு போறான் தண்டபாணி. உற்சாவன் வரப்போத அது கேட்டா ஒயிட் ஷாப் வச்சிட்டு போயிடான்னு சொல்லு. ஐயோ தண்டபாணி நீ கண்டா எட்டு போடுற. நீயா? இப்போ ஒருத்தர் உள்ள வந்தாரு, வெளியே போயிட்டாரா? எப்படி போவார் அவரு? உள்ள வெயிட் பண்றாரு. உங்களை பார்க்காம போறதுல முடிவு பண்ணிட்டாருங்க. என்னையா? உங்களதான். என்ன விஷயமா? ஏதாவது பாராட்டி பரிசீலிச்சு கொடுப்பார்ல. இருக்கும் இருக்கும். அதை எதுக்கு மாட்டிட்டு எப்படி கழட்ட போறாரு? இப்ப தெரியுண்டி ஜானா மொளமான்னு. Sir, excuse me. Can I come in? Oh, no fear. Oh. Well, sir, how are you, sir? Nice meeting you, sir. Sir, எப்போ சார் ஊர்ல இருந்து வந்தீங்க? உங்க ட்ரெயின் சேவை எப்படி சேஃப்டியா இருந்ததா உங்களுக்கு? Sir, by the way, sir, I'm Tandabani, the station nurse. Glad to meet you, sir. நீங்க இன்ஸ்பெக்டர் நம்ம ஒர்க் பண்ணி ஒண்ணா டெவலப் ஆகுறோம். சார், ஏன் சார் நேத்து நீங்க டியூட்டில ஜாயின் பண்ண ஆர்வமா உங்களுக்கு வெயிட் பண்ணி நான் போங்க நீங்க. இல்ல அத பத்தி சொல்லுங்க தான் நான் இங்கே வெயிட் பண்றேன். இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர். வணக்கம் தலைவா, வெல்கம் டு சென்னை மாநகராட்சி. எப்போ வந்தாப்புல ஒண்ணு சத்தம்லாம் பேச உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்புறம் யோ என்னையா குசு குசுங்கிற? உட்காரியா உட்காரியா உட்காரு. அப்ரண்டிஸ் அதான் இப்படி பயப்படுறான். தலைவா, நம்ம ஸ்டேஷன் சூப்பர் சென்டர் தலைவா. ஏசி ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப், 30 ஒயின் ஷாப், 15 பர்மிட் இல்லாத பாரு, 6 நைட் கிளப், 10 பிஎஃப் தியேட்டர் வித் 3 விசிடி, மாசம் மாசம் மார்க்கெட் கமிஷன் வேற, அப்புறம் இந்த சிட் ஃபண்ட் சீட்டிங் கமிஷன் வேற. யோ அப்புறம் கட்ட பஞ்சாயத்து கோர்ஸ்ல மொத்தம் 8, 4 ரூலிங் 4 அன்ரூலிங். அவங்க 40%, நமக்கு 60%. யோ இரியா, நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றேன் கோவமா? அப்புறம் குஸ்காராணின்னு ஒரு புரோட்டா கடை வச்சுட்டு பெரிய அதெல்லாம் மோப்பம் பிடிச்சிருவோம்ல. சொல்லுவாங்களே புகை போகாத இடமெல்லாம் போலீஸ் போகும்னு, அதெல்லாம் போ புரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் இந்த ஏசியை கூட அப்புறம் மாத்துக்கலாம். முதல்ல நீங்க ஆர்கே சாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா நாளை பின்ன ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் அதுன்னா அவருடைய தேவை நமக்கு தேவைப்படும். நானே நேரடியாக கூட்டி கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கவர்மெண்ட் நமக்கு சம்பளம் கொடுக்குதுல்ல? அதென்ன டிப்ஸ் மாதிரி, அதென்ன கேவல் டிவி கூட பார்த்தேன்.
என்ன சாருக்கு ஸ்மோக்கிங்னா பிடிக்காதா? இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது எதுவுமே எனக்கு பிடிக்காது. கன்னத்துல கொசு உட்கார கூட தெரியாம வாய் ஆண்டு பொழுதுட்டு உட்காந்துருக்க. சார் என்ன பாட்டி வட சுட்ட கதையா சொல்றாரு? ஏய், ஏண்டா தயிருக்கு பிறந்த வெண்ண. உன் பேர் என்ன? இப்பதானே சொன்னேன், ஆதி. ஆதி. என்னது கேஸ்? கேஸ்னா விபச்சார கேஸ். பண்ணதுக்காக பிடிச்சீங்களா பண்றதுக்காக பிடிச்சீங்களா? 6 மணிக்கு மேல லேடிஸ ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறது, இப்படி மாடு மாதிரி கண்ட இடத்துல மென்னு துப்புறது, கையேந்தி தெரு தெருவா பிச்சை எடுக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே? லவ் பண்ணி போட்டிருக்க இந்த சட்டைய என் கண்ணு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்தது டாடி டாடி குல்ஃபி ஐஸ் டாடி. வாங்கிக்கலாம் தம்பி நில்லுப்பா. டாடி எனக்கு 2 ஐஸ் வேணும். சரி நீ வீட்டுக்கு போனா வாங்கி போ. மம்மி 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 நீ எங்க இருக்க? மம்மி மம்மி ஏந்திருங்க மம்மி. மம்மி ஏந்திருங்க மம்மி. மம்மி ஏந்திருங்க மம்மி. மம்மி ஏந்திருங்க மம்மி. ஏய் கௌரி, மம்மி ஏய் கௌரி, ஏந்திருங்க மம்மி. என்ன சொல்லுங்க மம்மி கௌரி? மம்மி ஏந்திருங்க மம்மி. ஏய் கௌரி, என்னடி என்ன லூசு என்னடி நீ சின்ன பிள்ளை ஒன்னாடி? ஏய் எதுக்காடி சிரிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க, பாப்பாவை ஏமாத்துறதுக்காக செத்து போன மாதிரி நடிச்சேன். செத்து மூச்சு. யானையா யானையா அரசலானையா ஆத்துல விழுவியா சேத்துல விழுவியா? மம்மி மாதிரி அதுவும் தரையில தான் விழுவேன். ஏ கௌரி, நீ எங்களை ஏமாத்தினல்ல, அதுக்காக தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். ஏய் ஊர்ல இருந்து கொண்டு வந்த பணத்துல எவ்வளவு மிச்சம் இருக்கு? ஏ கௌரி, டாடி கேக்குறது கார்ல உள்ள சொல்ல. ஐயய்ய, டூ பாத்ரூமா? சரி சீக்கிரம் போயிட்டு வா. 2000 ரூபாய் இருக்குடி குண்டச்சி. மாச செலவுல எழுதி வச்சிருக்கேன்ல, பாத்துக்க வேண்டியதானே? பாலுக்கு எதுக்கு 26 ரூபாய் போட்டிருக்க? இந்த ஊர்ல தண்ணி விலை அதிகம். எது? தண்ணி விலை அதிகம். சரி. இது மாளிகை ஜாமீன்களா? மாளிகை ஜாமீன்களா? அது மளிகை ஜாமா. மண்டிக்கு படிக்க கூட தெரியல. ஏன் கொட்டாம்பட்டி, உனக்கு தான் படிக்க தெரியாது, எங்க டாடிக்கு படிக்க தெரியுமே. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 600 ரூபாயா? நீங்க 2 பேரும் நல்லா கொட்டிக்கிறதுக்கு. டாடி, அப்ப நாளிலேந்து மம்மிக்கு சாப்பாடும் கட்டா? டாடி பாருங்க டாடி, மம்மி பப்ளி காட்றா. ஏய் உன்னை வெளியே படுக்க வச்சிருவா. அவங்கடா லூசு. என் பாப்பா அதுக்குதான் டேடி இருக்கா. பாப்பா அவளை நாளைக்கே கொட்டாம்பட்டிக்கு அனுப்பிச்சு வச்சிடும். டாடி டாடி, தூங்கறதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க டாடி. ஏய் அது
உங்க மம்மி தூங்குனா தானா பாடுவா, நீ அதையே கேட்டுக்க. அது எப்படி டாடி தூங்கும் போது பாட்டு பாட முடியும்? உலகத்திலேயே உங்க அம்மாவால மட்டும்தான் முடியும். எங்க பாடி காட்டு. ஐயா கொரட்டையா? அந்த தொல்லையை தாங்க முடியாம தானே உங்க அம்மாவை தனியா படுக்க வச்சிருக்கோம். உன்னை குத்திடுவேன். சரி வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவோட கொரட்டை தாளாட்டு வரும், அதை கேட்டுக்கிட்டே தூங்கலாம். குண்டா ஏ கொரட்டை, குட் நைட். டாடி ஏய் ஏய், என்னடி இது? ஏன் மல்லாக்க தொங்குற? அது வந்து தூங்குற. ஓஹோ, உங்க ஊர்ல இப்படிதான் தூங்குவீங்களா? அது வந்து கனவுல உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி பார்த்தேன்னா அதான் இது. குண்ட இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் இது எல்லாமே தான். இல்ல, ஒரு பாம்பு ஒண்ணு மேல போன மாதிரி இருந்தது. சரி படுத்துக்கோ. பாம்பா? பாம்பா? என்ன மன்னிச்சிருங்க. சும்மா விளையாட்டுக்கு தானே நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இனிமே நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்துட்டீங்களா? நான் இல்லாம உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? கோவப்படதான் தெரியும். ஒரு காஃபி தண்ணி கூட போட தெரியாது. பாவம் நீங்க. பஸ் படிக்கட்டில் தொங்கி பயணம் செய்தவர்களுக்கு தடியடி. சென்னை மாநகராட்சியை அமைதி பூங்காவாக மாற்ற வேண்டும். இன்ஸ்பெக்டர் பீஷ்மர் ஆவேச பேச்சு. வந்தவன போசா? இவர் பெரிய சுபாஷ் சந்திர போஸ். காலையில இருந்து போன் மேல போன் கண்டவன் ஏறான், ரோட்ல போறவரெல்லாம் போட்டு அடிச்சுக்கிறான் சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது சார். ஏயா, இருக்கிற ஜன தூக்கி பஸ்ல தொங்கிட்டு போகாம படுத்து தூங்கிட்டு ஆக முடியும்? ஏன் ரொம்ப அக்கறை இருந்தா அவங்க அப்பா காசுல 10 பஸ் வாங்கி ஓசில விட சொல்லு. ஏய், ஸ்டேஷன்ல ஏன்டா ரோட்ல போய் அவன் கை ரொம்ப நீரையா? யோ, பார்த்து பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்க சொல்லு. வெளியே நீட்டி வில்லங்க மாற போகுது. வந்துட்டாருப்பா. என்ன நீ உனக்கு தொப்பி தூக்கி தலையில வர வைக்கணும். இல்ல என் நேரம்டா. இக்காளிப்ப சார், உங்களையே சிவந்து வர சொன்னார். பணத்தை கட்டி ஏமாந்துட்டு உண்ணாவிரதமா? ஏண்டா,
இவனுங்கெல்லாம் சீட்டு போடும்போது போலீஸ கேட்ட போட்டதுங்க. அதான் மூளைக்கு மூளை இந்தியன் பேங்க், கனரா பேங்க்னு கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்குது இல்ல, அதுல போட வேண்டியதானே. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டா தலைய வேண்டியதுதான். அவங்கள அரெஸ்ட் பண்ணலனா ஊர்வலம் போறேன்னு சொல்றாங்க சார். என்னது கிரிவலமா? யோ போயா, ஏமாந்தவன் போனா போறான், ஏமாத்திரவன் நம்மளாச்சே. சொல்லி பாரு, மீறி போனா போக சொல்லு. சார், ஜேவன் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. நீ என்ன பண்ற? நம்ம ராயப்பேட்டை பீடா குமார், காசிமேடு குச்சி ரவி, மொட்டைக்கண்ணு சார் அவங்க எல்லாம் நம்ம கட்சிக்கார பசங்கயா. அண்ணன் சொன்னேன்னு சொல்லு. ஓகே சார், இமிடியேட்டா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு மத்த ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். அவனுங்களை அப்படியே கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து டூல்ஸ் விட சொல்லு. ஊர்வலத்துல வன்முறை கலாட்டான்னு கிரியேட் பண்ணி லத்து சார்ஜ். ஹலோ சார், ஹலோ. சார் பீஷ்மர். படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதான் பேப்பர்ல பேட்டி கொடுத்திருக்கியே. என்னமோ சிட்டியே அமைதி பூங்காக்க போறியாமே, அப்படியோ? சொல்லவே இல்லையே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சோ வந்த உடனே பரபரப்பா வேலை பாக்குறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. நீ ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாமே. நானும் அப்படிதான். பீஷ்மா, என்ன கன்சல்ட் பண்ணாம பிரஸ் மீட் பண்றது, பரபரப்பா பேட்டு தர்றது, போட்டோக்கு போஸ் கொடுக்கிறது, இந்த பர்சனாலிட்டி பப்ளிசிட்டி எல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது சார். Well, keep it up. பீஷ்மர். பணத்தை பிடிக்க போறான். ஐயோ, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நகை வாங்க வச்சிருந்தேன், அந்த பணத்தை பிடிக்க போறானே. பிடிக்க என் பணத்தை கொடுறா, என் பணத்தை கொடுறா. பொண்ணு கல்யாணம் வந்து கவனிச்சு மம்மி, டாடிக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் Dress எடுத்துட்டு வா. ஐயோ, சீக்கிரம் கொடுங்க, டாடிக்கு லேட் ஆச்சு. வரேன் வரேன், சீக்கிரம் வாங்குறேல. வணக்கம்மா. வணக்கம். ஐயோ, டாடி, மம்மி Dress கீழே போட்டுட்டாங்க. ஏய், போலீஸ் யூனிஃபார்ம்ன்ற மரியாதை கூட இல்லாம நீ மாங்கா மூஞ்சி வரமாட்டேன். ஏட்டா போலீஸ் வேலைக்கு தானே போறீங்க, புடவை கட்டிட்டு போனேன்னு பேச்சு வேற. மீசையை பார்த்தேன், தோசையை பார்த்தேன். இன்னைக்கு நைட்டு வந்து பெல்ட்டை கழட்டி பட்டை எடுத்துறேன். இன்னைக்கு பாப்பாக்கு மட்டும்தான். அந்த 4 பேர்த்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. பிக் பாக்கெட் கொண்டு வாங்க. ஐயா, அந்த பிக் பாக்கெட் கூட்டு வாங்க. அந்த பிக் பாக்கெட்டை கூட்டு வாங்க. அது ஆதி ஐயா தான். எங்க அவன்? எஃப்ஐஆர் போட்டாச்சு சார். அவன் எங்க? வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு வந்துடுவான் சார். கோர்ட்டுக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம பையன் தான். நம்ம பையனா உங்க பையனா? ஏங்க என்னங்க நீங்க
அவன் இந்த ஏரியா கட்சிக்கார பையங்க. உங்க வீட்டுல குண்டை குண்டை போட்டு அடிச்சிருக்கீங்க. அவன் ஒண்ணுக்கு வரல, கக்கூஸ் வரலான்றான், நெஞ்சு வலிக்குது. 3 நாள் நீங்க உட்கார வச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி செத்து போயிட்டான்னா 30 பேர் வேலை செய்யறோம். நீங்க பண்ற தப்புக்கு நாளைக்கு மேல அதிகாரிங்க பச்சைங்களை கூலா ரிமூவ் ஃப்ரம் தி சர்வீஸ் எழுதிடுவான். நாங்கெல்லாம் போய் சோத்துக்கு என்ன நாக்கா வலிக்க முடியும்? அவன் ஒரு பிட் பாக்கெட், நீங்க அவனை வெளிய விட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவன் உங்க பிசினஸ் பார்ட்னரா? ஹலோ, என்னங்க நீங்க மட்டும் பெரிய நேர்மை வேலை செய்யற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாங்களாம் கல்யாணம் வைக்கிறோம், நாங்களும் 5 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல போட்டுறோம். நீங்க நம்ம ஏசிடிசி டிஜிபி ரேஞ்சில கல்வி எடுத்துட்டு இருக்கீங்களா? எவ்வளவு ஒரு பரதேசி நாயி ஹார்ட் அட்டாக்ல வெளியில சாக வேண்டிய இங்க வந்து செத்து ஏன் போராத ஆள டீ ப்ரோமோட் ஆகி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நம்மட்ட இருக்கிட்டங்க நீட்ட கூடாது, மண்டே கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவன் யாரு, அவன் என்ன பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். போலீஸ் இல்ல பொறும்ப கையடி. இந்த பார், எவனுக்கு என்ன பேக் ரவுண்ட், ஃப்ரண்ட் ரவுண்ட், ஹைட் ரவுண்ட், சைடு ரவுண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே பேக் ரவுண்ட் காக்கி சட்டை. சார், கமிஷனர் ஐயா லைன் இருக்காருங்க. வெள்ளிக்கிழமை கோர்ட்ல அவன் ஆஜர் ஆகணும். சார், சின்னமலை ஏரியால எரு சாராயத்தை குடிச்சிட்டு நிறைய பேர் சீரியஸா இருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. சரிங்க சார். போய் அது என்னன்னு பாத்துட்டு வாயா. ஓகே சார். பர்மிட் போட்டா போலி மது வர வைக்கிறேன். உன்னால 50 பேர் செத்துட்டா 100 பேர் சீரியஸா இருக்கா? அடியா கொல்லி என்ன ஏயா எல்லாரும் யாரால செத்தாங்க கண்டுடைப்பா. 10 கடைக்கு 100 கடை ஆகி போச்சு. வியாபாரமே இல்ல, வருமானம் இல்ல, கையில துட்டு இல்லைன்னா விட்டுருவீங்களா? கள்ளச்சரக்க கலந்து ஊத்து நாங்க புடுங்கிடுறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. விக்கிதோ விக்கலையோ மாசமான 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் மட்டும் வாங்க தெரியுது. அதான் நிக்கிற பாரு எம்மனாட்டா மொடா முழுகி அவன் தான் லஞ்சம் வாங்கினியா? லஞ்சம் வாங்கினியா? சொல்லியோ லஞ்சம் வாங்கினியோ? ஏய், இங்க ஏசி நானா நீயா? என்ன பிரச்சனை நடந்திருக்கு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டிபார்ட்மென்ட்ல இருக்கிறவனே நீ அரெஸ்ட் பண்ணுவியா? சார், இவங்க லஞ்சம் வாங்கிருக்காங்க சார், அதனால தான். எவையா வாங்கல லஞ்சம்? போலீஸ் வாங்குனேன்னு எஸ்ஐ கொடுப்பா, எஸ்ஐ வாங்குனேன்னு ஏசி கொடுப்பா, ஏசி வாங்குனேன்னு கமிஷன் கொடுப்பா, கமிஷன்ல இருந்து டிஐஜி ஐஜி அங்க இருந்து மேல எங்கெங்கே போகும். எல்லாரும் நீ அரெஸ்ட் பண்ணுவியா? பண்ணு, வா பண்ணு. சார், நான் ஏய், கோவில் பக்கத்துல, ஹாஸ்பிடல் பக்கத்துல, காலேஜ், ஸ்கூல், ஹவுசிங் ஏரியா பக்கத்துல ஒயின் ஷாப் வைக்க கூடாதுன்னு சட்டம். எவையா ஃபாலோ பண்ற? காம்பவுண்ட் வாள்லயே கடையை தொங்க விடுற. அதையும் பார்த்து ஓகே குட்னு எழுதி கொடுத்து கடைக்கு கடை ஆயிரக்கணக்கில் லஞ்சம் வாங்குறானே கலால் பிரிவு அதிகாரி, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுவே நீ? போ, போய் பண்ணு. என்ன சார் இது? சார், பப்ளிக் 50 பேர் செத்துருக்காங்க, 100 பேர் சீரியஸ். யார் யா பப்ளிக்? நாட்டுல அரிசி விலை ஏறிடுச்சு, பருப்பு விலை ஏறிடுச்சு, எண்ணெய் விலை ஏறிச்சு, உண்ணாவிரதம் இருக்கா? ஓகே ஓகே. எவனாவது ஒருத்தன் பீடி சிகரெட்டுக்கு விலை ஏறிடுச்சு, குடிக்கிற சாராயத்துக்கு விலை ஏறிச்சுன்னு ரோட்ல உட்கார்ந்து எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்திருக்கானா? அவனுக்கு தேவை விஷம் வந்து தெரிஞ்சே விரும்பி குடிச்சா சத்து போயிட்டா. இடையில நீ யாரியா? ஓ, என்ன கட்சி ஆரம்பிக்க போறியோ? ஏய், போ 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 போ, அவுட். நீங்க வாங்குங்க, எண்ணி எண்ணி கெட்டு கெட்டா வாங்குங்க. மார்க்கெட்ல இருந்து பஜார் வரைக்கும் நாளையில இருந்து ரெய்டு தான். இவன் என்ன பாப்போம். எவனாவது ஒருத்தன் பீடி சிகரெட்டுக்கு விலை ஏறிடுச்சு, குடிக்கிற சாராயத்துக்கு விலை ஏறிச்சுன்னு ரோட்ல உட்கார்ந்து எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்திருக்கானா? அவனுக்கு தேவை விஷம் வந்து தெரிஞ்சே விரும்பி குடிச்சா சத்து போயிட்டா. இடையில நீ யாரியா? பொன் சிவக்கும் சுடாமல் கண் வளரும் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. ஆசை விடுவதில்லை.
ஞாபகம் இருக்குதா? நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரும்போது வேட்டி தடுக்கி குப்புற போட்டு விழுந்தீங்களே, அதை நினைச்சாலே எனக்கு ஞாபகம் இருக்குதா? அது ஞாபகம் இருக்குதா? வெக்கத பாரு. இத்துடன் இன்றைய தென்கிழமை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே. நான் கொடுத்த மாத்திரலாம் இருக்குல்ல? ஓ இருக்கே. அதெல்லாம் எடுத்து அப்படியே வைங்க எனக்கு. அப்ப அவருக்கு? இனிமே அவனுக்கு அலோபதி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்லி ஹோமியோபதி. ஹோமியா அப்படின்னா? உப்பு இருக்கா? இருக்கு. அப்படியே கையில் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டேன். பக்கத்துல ஜன்னல் இருக்கா? இருக்கு. அப்படியே அது தூக்கி வெளில போட்டுருங்க. ஐயோ, இப்ப நான் சமையலுக்கு என்ன பண்றது? பத்தியந்தா. இனிமே அவன் கண்ணுல உப்பு புளி காரம் எதுவுமே காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் அவனை நீங்க பாருங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. குறிப்பா இந்த சத்துணவை நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. சத்தத்தை காணோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வெல்கம். சார் வாங்க, வீட்ல இருந்து சாப்பாடு வந்துருச்சு. வீட்ல நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வேலை நீங்க சார் இது ஒன்றும் வெளி வேலை இல்லைங்க சார். நம்ம வீட்டு வேலை நம்ம தானே பார்க்கணும். மொட்டை வெயில் மண்டை பிறந்துட்டு இருந்தது. அம்மனி வேற வெயில வந்துட்டு இருந்தாங்க. எதுக்கு சிரமம்னு அவங்க திருப்பி அனுப்பிச்சு நானே கேரியர் தூக்கிட்டு வந்துட்டேன். சார் சும்மா சொல்லக்கூடாது. கேரியரோட வெயிட் பார்த்தா சும்மா 4 பேர் சாப்பிடலாம் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நாங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு ஒரு புடிதா. எவ்வளவு நேரம் ஆச்சு? நானே நாய் கட்சி 48 நாள் பச்சை சோறுக்கு அப்புறம் இப்பதான் கார சாரமா ஒரு சாப்பாடு சாப்பிடுறேன். தடுத்த ரணபலி ஆயிடுவடி. யோ இதாய கார சோறு? சோறுன்னா இது சோறு. நல்லா பாரு. யோ காரம்னா எப்படி இருக்கணும்? சும்மா தின்ன உடனே கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் காரம் பிச்சுக்கோணும். இதை சாப்பிட்டா பிச்சுக்குமா? இந்த சோத்தை மட்டும் நீ தின்னு பாரு. சும்மா தொங்குன மிசில தூக்கிக்க. சாப்பிடு சாப்பிடு. யோ இவ்வளவு நல்ல சோத்தை என்ன குடுத்துட்டே உனக்கு? யோ அவ எதை இதோ ஜாம் பண்றான். உனக்காக நான் இதை கூட ஜாம் பண்ண மாட்டேன். கொத்துமேஷா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. முத்துசாமி, இந்த ஸ்டேஷன்ல எல்லாரும் உன்னை கெட்டோன்னு சொன்னாயா? யோ இது பாய் கடை பிரியாணி நல்லா இருக்கு. நான் கூட ஆரம்பத்துல அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு நல்லவனாக்கிறியே. யோ இந்த ஸ்டேஷன்ல என்னைக்கு நான் எஸ்ஐ ஆவறனோ அன்னைக்கு நீ தாயா ஏட்டு. இந்த மீச மேல சத்தியமா சொல்றேன். அறிவு இருக்குதா? யோ கொத்து மீச, நான் என்ன 8 வீட்ல இருந்து வந்த பிச்சை சோறு உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அழுதுட்ட திங்கற? யோ இது வீர சோறு. நல்லா நிமிந்து என்ன? எப்படி காரா? சூப்பரா இருக்குமே. பட்டை கலப்பி இருக்குமே. அட்டில் தோய்க்காத. கேட்டா என்னங்க எடுத்துட்டா போதும். எடுத்துலாம். ஐயோ அது எச்சியா? பரவாயில்லையா? ச்சே தள்ளு வண்டியில அள்ளி திங்கிற நாய்க இதுகளுக்கெல்லாம் எங்க நல்ல சோறு பிடிக்க? இதுக்கெல்லாம் கொடுப்பன வேணுமல்ல. நீயே தின்னு. எப்படி இருக்கு? இல்லைங்க நான் மொத்தமா தொங்கி போச்சு. என்ன முசாமி சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? என்ன நீங்க சாப்பிடவே இல்லையா? நாங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஐயோ போதுங்க. சாப்பிடுங்க. ஐயோ போதுங்க. நல்லா இருக்கும். இது எங்க வீட்டுல இந்த காரம் சாரமா இந்த வெஜிடேரியன் ஐட்டம்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுவும் கொள்ளு ரசம் வச்சானா ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. நாட்டு ரசம் இல்ல. ஏனுங்க சார் வாய் நின்னு போச்சு. அதான பார்த்தேன். கௌரி தொட்டால் பூ ஐ லவ் யூ கௌரி. என்னமோ எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது. கையெல்லாம் அரிக்குது. அப்பா பத்திய சாப்பாடு வேலை செய்து போல இருக்கு. நீங்க
நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டதுனால தானே உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுது. என்னடி குதிரை மாதிரி கணக்கிற, பதிலே காணோம்? அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு தூக்கமா வருது, அதனால கொட்டாவி விட்டேன். என்ன சத்தம்? அது அது வந்து நகம் கிடைச்சேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம சும்மா நானு. ஏன் என்ன குழப்பம் உனக்கு? எல்லாத்தையும் கலந்தடி. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு? நான் பின்னாடியே நின்னா தெரியாமலாடி இருக்கு முண்டம். பின்னாடியா? உட்கார். உட்கார். இந்தா. சாப்பிடு. உட்கார். இந்தா. சாப்பிடு. இன்னைக்கு சாப்பிடு. சாப்பிடு. எப்படி? நல்லா இருக்கு. என்ன முடிஞ்சிரா? நீங்க சாப்பிடுங்க. ஐயோ ஷேம் டாடி, உங்களுக்கு கோவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக மம்மி எனக்கும் உப்பு இல்லாம சோறு போடுறாங்க. லூசு, பட்ஜெட்ல கம்மி பண்றியா? இல்லைங்க, நீங்க உப்பு இல்லாம சாப்பிட்டா உங்களுக்கு கோவம் வராதுன்னு டாக்டர் அண்ணன் தான் சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்படி எல்லாம். சார் சார் என்ன முத்துசாமி? மார்க்கெட்ல ஒரு சின்ன பிரச்சனைங்க, அதான் உங்களை பாக்குறதுக்கு வியாபாரிங்க. ஐயா வர வர எஸ்ஐ தண்டபாணி தொல்லை தாங்க முடியலங்க ஐயா. என்ன விஷயம்? ஐயா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாமூல் தொல்லையே இல்லாம இருந்ததுங்க ஐயா. நேத்து கடையில பூந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. 10 மாசமா செலுத்த வேண்டிய மாமூலை மொத்தமா செலுத்தணும் மிரட்டிட்டு போறாங்க. என் கொள்முதல 50-100 தாங்க. ஐயா இது நம்பிதான் பல பேர் நடத்துறோம். அப்படி மாமூல் கட்டலன்னா காய்கறி விக்கிறவங்க கஞ்சா விக்கிறவன்னு பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு சொல்றாங்க ஐயா. ஐயா இனிமே மாமூல் எல்லாம் தரக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னாருன்னு சொன்னதுக்கு இது ஏசியோட ஆர்டருங்கிறாங்க ஐயா. பாருங்க ஐயா காயத்தை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. ரவுடிங்க தப்பு பண்ணா உங்க மாதிரி போலீஸ்காரங்கிட்ட வருவான். போலீஸே தப்பு பண்ணா நாங்க எங்கேயா போவோம்? சட்டம் நம்மளுக்கு தான். அழுக்கான அதை தூக்கியா போடுறோம். துவச்சு போடல, சட்டம் இப்படித்தான். மாத்திரையா அதெல்லாம். ஐயா என்ன சொல்லிட்டு போறாரு ஒன்னும் புரியலையே. புரியலையா? அதான் மண்டையை பார்த்து அடிச்சிருக்கானுங்க. டேய் துவைக்க சொல்றாரு, சட்டை வரல. போங்க 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 போங்க. நடங்கையா போல கசக்கி தப்பி எடுக்கடா. ஹலோ, PA to AC தண்ட பாணி ஸ்பீக்கிங். நாங்க மார்க்கெட்ல இருந்து பேசுறோம்ங்க. என்னடா கேஸா கேஷா? கேஷுங்க. கேஷா? பேஷ் பேஷ். நீங்க மாச சந்தா தானே கேட்டீங்க. நான் உங்களுக்கு ஆயுள் சந்தாவே கொடுத்து முடிச்சிடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம்ங்க. அடப்பாவீங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கூட ஆள் செத்ததுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பான். நீங்க ஆள் உயிரோட இருக்கும் போதே ஆயுள் சந்தா தரேன்னு சொல்றீங்களே, ஐட்டங்காரனுடா. ஏன் சித்தப்ப நீங்க தங்கச்சி வீட்டு பக்கம் வருது, ஒரு காப்பி குடிச்சு போறது. தப்பி தவறு ஸ்டேஷன் பக்கம் வந்தாதரா, நான் யாப்பே அலையிறானுங்க. எப்ப வர? நான் வர்றதுக்கு வழி இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன். ஏண்டா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மூட்டையெல்லாம் இருக்குதுல்ல, அது ரொம்ப வெயிட்டா இருக்குதுங்க. ஓ புரியுது புரியுது புரியுது. பிசிக்கல் ப்ராப்ளம். நீங்களே நேர்ல வந்தீங்கன்னு வைங்க, அட ஏதாவது ஒரு சந்துக்குள் விட்டு சும்மா குட்டுன்னு குடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கு. அதுதான். அடடா அமர்க்கலம். லட்சுமி பொருள்றாளே, லட்சுமி பொருள்றாளே. வியாபாரம் கடை கட்டது. இன்னைக்கு நல்லா குடுப்பானுங்க போல் இருக்கு. நாட்டுல இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் நிறைய நடந்தாதான் லைஃப்ல ஒரு மஜா, ஒரு கஜா, ஒரு கிக்கே இருக்கும். அண்ணா வாங்க வாங்க, உங்களுக்குன்னு ஸ்பெஷலா கலக்குன்னு கலக்கி வச்சிருக்குதுங்க. ஜூஸ் சாப்பிடுங்க. நான் ஒருவேளை தெரிஞ்சு ரெடிமேடா புழிஞ்சு வச்சுட்டீங்களா? செல்ல குட்டி, என் புச்சு குட்டி, என்னால குட்டி. அண்ணா சீரட்டு குடிப்பீங்களா? அறிவு கட்டவன என்னடா கேள்வி கேட்டிருக்கிற? அன்பளிப்பா கொடுத்தா ஐயா ஏச்சோட்ட கூட குடிப்பாடுறா. கொண்டாட சிகரெட் போடாதீங்க.
அண்ணா இந்தாங்க మంచి వాడురా బ్లాకీ డబుల్ బ్యాక్ ఎక్కడా போங்கண்ணா அது என்ன அந்த குடோன்குள்ளதான் இருக்குது டேய் இப்பெல்லாம் நீங்க கடங்களையே வச்சு கொடுக்க ஆரம்பிச்சீங்களா ஆமாங்க போங்கண்ணா 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 வாங்கிட்டு வந்துடுறேன் ஆட்டோ பிடிச்சி ரெடியா வைங்க பிச்சைக்கார பயலுங்களா எந்த நேரத்துல எந்த பாட்டு அவசரமா வாசிக்கிறீங்களா புடுறா டேய் இப்ப நான் என்ன பண்றேன் நேரா உள்ள போறேன் நான் உள்ள போன உடனே அவனை எனக்கு நிறைய கொடுப்பானுங்க அதை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க லேண்ட் ஆவேன் அப்ப நீங்க வாசிப்பீங்க பாரு ஒரு வாசிப்பு இளையராஜா சிம்பொனியில கடைங்க உடைக்கிறீங்க நான் உங்களை ஆளாக்குறேன் பட்டுமா டேய் தண்டபாணி அவனுக்கு உடம்புல தாண்டா மச்சம் உனக்கு ஹாப்பி வித் பிளஷர் ஹலோ டேய் நான் சக்தி பேசுறேன்டா. என்னடா? இனிமே எந்த பொண்ணோட வாழ்க்கையும் அவனுங்களால கெட்டிடக்கூடாது சார். அவனுங்களை விட்டுடாதீங்க, அவனுங்களை விட்டுடாதீங்க சார், விட்டுடாதீங்க. என்னடா சூரி? யோ இல்லையா என்ன விஷயம்? ஏய் சூரி யார் கிட்ட உள்ள வந்த? வெளியில போ. எங்கடா சூரி? அங்க குளிச்சு அம்மா. ஏய் போடா பொம்பளை அங்க போன் பண்ணுங்க. பார்ட்டி ஆபீஸ்ல நான் 400 பேருக்கு சோறு போட்டுட்டு இருக்கிறேன். டெய்லி ஊட்டாண்ட 40 பேர் குந்திக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள பூந்து ஒருத்தன் புடிச்சுன்னு போய்க்கிறான். அச்சு சாவடிக்கிறது பத்தி தெரியாதுனே, அவன் புதுசு. புதுசுனா வெக்கமல்ல கேட்டதுக்கு அண்ணியவே அடிச்சிட்டானே. கண்ணம்மா எடியா கைய, உனக்கெல்லாம் இன்னத்துக்கு அரசியல்? நீ எல்லாம் சிட்டிங் எம்பியா இருந்து என்ன பிரயோஜனம்? உன்ன டில்லிக்கு கிளம்பி போடுற, இங்க மானமே பூச்சு. மாசமானா இங்க வந்து பிச்சை வாங்கிட்டு போற நாதேரி குளிச்சு நின்ற பிள்ளைய இழுத்துன்னு போறா. அதை ஏன்னு கேட்டதுக்கு என்னைய அரைஞ்சிட்டு போட்டாயா? இங்கடா இருக்காவ. ஹலோ பீஷ்மர் இருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க. எங்க? ஹலோ, அடங்க மாட்டியா நீ? என் கண்ட்ரோல் இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் கரெக்டா இருக்கியா? உன்ன தவிர யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம ஒரு எம்பியோட தம்பிய வீட்டுல பூந்து இழுத்துக்கிட்டு வந்திருக்க. அவ்வளவு பெரிய கொம்ப உனக்கு. என்ன சார் நீங்க? சந்தேக கேஸ்ல பிடிச்சு வச்சிருக்கிற அவங்கள ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணு. சந்தேக கேஸ் இல்ல சார், 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க சார். ஏய் நீ போய் விளக்கு பிடிச்சியா?
கன்ஃபார்ம் சார், மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அத நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்லுவோம், அப்புறம் கோர்ட் சொல்லு. சாரி சார், கோர்ட்டே சொல்லட்டும். பீஷ்மா! யுவர் ஆனர், போலீஸ் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் இவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள். அந்த பெண் கற்பழிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அதே நேரத்தில் இவர்கள் 5 பேரும் மாணவர் விடுதியிலே குரூப் ஸ்டடியில் இருந்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் பெண்கள் மறுவாழ்வு இயக்கத்தில் மாநகர அளவிலே முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். மக்களின் நன்மதிப்பை பெற்ற இவர்கள் 5 பேரையும் காவல்துறை ஆய்வாளர் திரு பீஷ்மர் பொது இடத்திலே அடித்து உதைத்து அசிங்கப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல யுவர் ஆனர், மிஸ்டர் சூரி மத்திய அரசாங்கத்திலே முக்கிய அங்கம் வகிக்கும் ஒரு மூத்த எம்பியின் சகோதரர். அரசியல் செல்வாக்குள்ள ஆர்கேயை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிக்காரர்களின் தூண்டுதலின் பேரில் அவர் தம்பி சூரி மீது அநியாயமாக இப்படி ஒரு பொய் வழக்கை போலீசார் ஜோடித்திருக்கிறார்கள். மேலும் உண்மை நிலையை கண்டறிய டாக்டரின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பரிசீலிக்க வேண்டுகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கற்பழிக்கப்பட்டதா சொல்ற அந்த பொண்ணு கர்ப்பமா இருந்தது உண்மைதான். ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் படி அவ கற்பழிக்கப்படல. அபார்ஷன்ல பிளட் ப்ளீடிங் ஓவரே தான் அவங்க டெத் ஆயிருக்காங்க. வக்கீல்களின் வாதத்தையும் டாக்டரின் மருத்துவ சான்றிதழையும் வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் 5 பேரும் குற்றமற்றவர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இவர்கள் நிரபராதிகள் என தீர்ப்பளித்து இந்த நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்கிறது. எங்கள் சிங்கம் சிறை சென்று திரும்பும் அண்ணன் சூரப்புலி சூரே, எங்கள் அண்ணன் சூரப்புலி சூரே, எங்கள் தங்கம் எங்கள் அண்ணன் அஞ்சா நெஞ்சம் சூரப்புலி சூரே, பனைமரத்தில் ரொம்ப தேங்க்ஸ். சாரிடா பிஷ்மா, இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த கேஸ்க்கு நான் கூப்பிட்டிருக்க மாட்டேன். டேய் ஆர்கே பெரிய பாலிட்டிஷியன்டா, அவனுக்கு ஸ்டேட்ல சென்ட்ரல் வரைக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. நான் சொல்றது கேளு, பேசாம ஆர்கே பார்த்து அவன் தம்பி அரெஸ்ட் பண்ண தப்பு அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். யார்கிட்ட போய் யாரை பார்த்தா மன்னிப்பு சொல்ற? வெச்சுக்காத, லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். என்ன வான் பண்றியா? வான் பண்றியா? டேய் நான் ஃப்ரெண்ட்ரா. என்னடா ஃப்ரெண்ட்? கோர்ட்ல இப்ப நீ ரிப்போர்ட்ட மாத்தி சொன்னே, இந்த ப்ரோட லைஃப் என்ன யோசிச்சு பாத்தியா? நீ யோசிச்சு பாத்தியா? நேத்து மிட்நைட்ல ஏசி ரவுடிகளோட வந்து ரிப்போர்ட்ட மாத்தி எழுதுறானா, குடும்பத்தோட கொண்டு வந்து மிரட்டான்டா. ஏய் செத்து இருந்தா கூட நீ உண்மையாடா சொல்லிருக்கணும். சரி சரி, நீங்க போங்க தம்பி, நான் பாத்துறேன். கத்தி வச்சு மிரட்டானே. நீ ஒரு டாக்டரா? என்னலாம் பண்றது அப்பதானே தெரியும். ஏய் பீஷ்மா, டாக்டர் நீ என்ன பண்ற நீ? அறிவுகட்ட ராஸ்கல். சுத்தி பப்ளிக் நிக்கிற, பிரஸ்கார நிக்கிற, கோர்ட் வாசல்ல கத்திக்கிட்டு இருக்க நீ. ஏய் டிபார்ட்மெண்ட் பணத்தை வாங்குற முட்டாள், நீ ஒரு போலீஸா? நீங்க போலீஸா? ரவுடி மாதிரி டாக்டர் வீட்டுக்கு போய் ரிப்போர்ட்ட மாத்த சொல்லி கத்தி காட்டி மிரட்டிருக்கீங்க. மரியாதையா பேசு. ஏன்டா எவ்வளவு ஒருத்திக்காக வரைஞ்சுக்கிட்டு நிக்கிற? எவ்வளவு ஒருத்தி இல்ல சார், பப்ளிக் கொன்னுடுவண்டா உன்னை. வேணாம் பிஷ்மா, சொன்ன கேளு. வேணாம் பிஷ்மா, வேணாம் சொன்ன கேளு. மேல மேல மேல. ஏண்டா ஏண்டா எவ்வளவு ஒருத்திக்காக வரைஞ்சு கட்டி நிக்கிற? எவ்வளவு ஒருத்தில சார், பப்ளிக் ஆத்தாடி வெளுத்து விட்டாயா நம்மாளு. யோ என்னையா நியூஸ் ரொம்ப ஹாட்டா இருக்கு? நம்ம ஆளுதான் சுமூக சேவகனாச்சே. யோ கோபுர கும்பத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேணாமா? நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு அவன மைக்கோட பார்லிமெண்ட் அனுப்பலாம் போல இருக்கையா? யோ தண்டமணி, யாரு அது கணக்கு? அதான் பார்த்த வாழைப்பழம். யாரு? நம்ம சத்துணவு பார்ட்டியா? மெட்ராஸ் தானே, இந்த டிஎன்சி பார்ட்டி. கர்மம்டா, அந்த கர்மம் முடிச்சவளுக்காகவா இந்த கர்மம் முடிச்சு இவ்வளவு தூரம் மைக்க பிடிச்சான்? அட நம்ம ஆளுதான் சட்டத்துக்கு சத்துணவு ஊட்டி வளர்க்கிறவனாச்சே. அதான் சட்டையை கட்டி போட்டாச்சு. இனிமேல் பட்டு திருவாடத்துக்கு லோ 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 சோத்துக்கு குடும்பத்தோட அலைய வேண்டியதுதான். ஹலோ சாமியார் படங்களா? எது சாமியார் படமா? வாங்க நம்பர் போன வையா. யாரு பீஸ்மருங்களா? பீஸ்மர் கொஞ்ச நாளைக்கு லீவிங் சார். யோ என்னையா அவன் பேரை கேட்டாலே பேண்டரிங் போல இருக்கு. சிட் டவுன்.
சரி உன்கிட்ட நீட்டினா என்கிட்ட நீட்டினா இப்ப ஏசிடில நீட்டி இருக்கான். இனிமே தானே இருக்கே நம்ம சுமூக சேவனுக்கு ஆப்பு. இந்நேரம் செதுக்கி இருப்பாங்கல்ல. சிங்கம் புலி என்ன அவ அடிச்ச அடியில மூளை கலங்கி போச்சா அவனுக்கு? அவனை விடக்கூடாதா இருக்கே, கொல்லணும். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். என் லைஃப்ல இதுவரைக்கும் என் மேல யாரும் கை வைக்கல, விட மாட்டேன். அவனுக்கு சஸ்பெண்ட் எல்லாம் பத்தாது. ஊட்டாண்ட வந்தப்பவே போட்டு தள்ளி இருக்கணும். டேய் வாடா, வாயை பொழந்து நிக்காம வந்து முட்டை எடுத்துன்னு போ. அப்ப விட்டுட்டு இப்ப குலைக்கிறாங்க. அண்ணா சுயம்பு புடிச்சிட்டு வந்தாச்சுண்ணே. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா நான் மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே நான் மாதிரி பண்ண மாட்டேன் ஐயா. ஐயா ஐயா விட சொல்லுங்க ஐயா. ஐயா 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 விட சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா. ஏய் அவன் காலை கட்டி கடலை தூக்கி போடுங்கடா. அப்படியே ஒரு மைக் வாங்கி கொடுங்க, அங்க போய் பேசிட்டோம். நீங்க உட்காருங்க உட்காருங்க. எதிர்கட்சிக்காரன் நேத்து ராத்திரி மீட்டிங்ல நம்மள பத்தி தப்பா பேசிவிட்டான். அதுக்குதான். ஏய் அந்த போலீஸ்காரன் பேருனா பீஷ்மர். இப்ப சொல்லு, தூக்கினோட சொல்லிட்டா 10 நிமிஷம் பாக்குறியா? பிள்ளகா போய் சும்மா அவனை தூக்கி வச்சு நீ கானா பாடினுக்கிற. தபா சிங்கம்புலே நமக்கு ஒத்து வந்ததுன்னா வச்சுக்கணும், இல்லன்னா எங்கடா அவ? போலீஸ் குவார்டர்ஸ்ல. ஹலோ சக்தி பேசுறேன். சொல்லுங்க. பீஷ்மர் இருக்கானா? இல்ல அவர் இன்னும் வரல. வைஃப் டெலிவரிக்காக ஊருக்கு போறேன். வரதுக்கு 4-5 மாசம் ஆகும். அவன் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. ஏன்? அது அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுமா. என்ன சொல்றீங்க? இல்ல நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அண்ணே அம்மா என்னம்மா? நேத்து போனவரு இன்னும் வரல, போனும் பண்ணல. எப்பவுமே அவர் இப்படி இருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. அப்ப நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்தது? அது சாரோட கேஸ் போன வாரம் கோர்ட்ல தோத்து போச்சு. அந்த கோபத்துல டாக்டர் தம்பி அடிச்சிட்டாரு. தடுக்க வந்து ஏசி வேற போட்டு அடிச்சிட்டாருமா. சாருக்கு முன்கோபம் ஜாஸ்தி. மேலதிகாரி போட்டு அடிக்கலாங்களா? அதனால சாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கம்மா. We don't want any explanation. You are suspended. அவங்களை விட்டுடாதீங்க சார். கமிஷன்ல இருந்து டிஐஜி ஐஜி அங்கிருந்து மேல எங்கெங்கே போகும். எல்லாரும் நீ அரெஸ்ட் பண்ணுவியா? பண்ணு, வா பண்ணு. வணக்கம் காளியப்பண்ண. வணக்கம்பா. நான் பேசுறேன். காலையில 2 தடவை போன் பண்ண. எதுக்குப்பா? அதான் எலெக்ஷன்ல என் தம்பி நிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே
நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்களாமா? நாங்க வாபஸ் வாங்கலனா நீங்க விட்டுருவீங்களாக்கு? விட்டுட்டா நீங்க வாழ்ந்துருவீங்களாக்கா? ஜெனரல் பாடி மீட்டிங்ல பார்ப்போம். வணக்கம் வணக்கம். பார்த்து அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் அண்ணா. அண்ணா, கீழ்கோர்ட்லயே முடிஞ்சு போன நம்ம தம்பியோட கேஸ அந்த இன்ஸ்பெக்டர் பீஷ்மர் செத்து போன அந்த பொண்ணோட புருஷனை வச்சு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கானே. கேஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தம்பி எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது. அதோட லஞ்சம், கொலை முயற்சின்னு உங்க மேலயும் கேஸ் போட்டிருக்கானே. டாடி இந்த பாப்பா யாரு? அவன் பொண்டாட்டினே. போலீஸ்காரன் பொண்டாட்டி. யார் அவன்? என் கண்ணுக்கு தெரியாத தூசு. 14 வருஷமா நான் எம்பியா இருக்க. எவனுமே என்னை எதிர்த்ததில்ல. உன் புருஷன் ரவுடியா பிஸ்தாவா? யார் அவன்? ஏற்கனவே என்கிட்ட மோதினதுனாலதான் வேலை போச்சு. இப்ப மறுபடியும் என்ன முடிஞ்சு போன கேச நோன்றான். அப்ப வேலை போனாலும் அடங்க மாட்டான். செத்தாத அடங்குவான்னு சொல்லு அவன. போட்ட கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கின ஊட்டாண்ட வந்து அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல காரிக்கிறதுக்கு சாம்பல் கூட இல்லாம போடும். வண்டிய என்னாச்சு? என்னாச்சுன்றல டாடி என்னடா இந்த போட்டோ கீழே விழுந்தா எடுத்து ஓரமா வைக்கணும். பாப்பா கால்ல எதுவும் பட்டுருச்சு சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். தயவு செஞ்சு நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார், ஏற்கனவே ஏசி அடிச்சுதான் இப்ப சஸ்பெண்ட் வாங்கியிருக்கிறீங்க. அந்த பிரச்சனையை இன்னும் தீரல. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஆர்கே தம்பியோட கேஸை ஏன் சார் மேல்முறையீடு பண்ணீங்க? நமக்கு வேணாம் சார் இந்த பிரச்சனைலாம். அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். மோசமானவங்களா? அந்த ஆர்கேவும் நம்ம ஏசியும் ஒண்ணு சார். ஒண்ணுன்னா ரெண்டு கும்பையா முளைச்சிருக்கு சார்.
என்ன கடவுள் அவனுக்கு உள்ள தூக்கி போட்டு என்ன சார் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார். 25 வருஷமா நான் இதே ஊர்ல இருக்கேன் சார். உங்க மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டரை நடு ரோட்ல ஓட விரட்டி வெட்டி கொண்டவங்க அவங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தரவு நிக்குது தெரியுமா உங்களுக்கு? என்ன மிரட்டுறியா? என்ன மிரட்டுறியா? நான் ஏன் சார் மிரட்டணும்? இப்பதான் வீடு வந்து அவனுக்கு மிரட்டிட்டு போறானுங்க. குழந்தையோட இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது நான் இருந்ததுன்னா கௌரிக்கு எவன் வீட்டுக்குள்ள புந்து மிரட்டிட்டு போனது? அடையாளம் தெரியல உனக்கு? சொல்ல, உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சா மட்டும் அவங்க மேல என்ன கேஸா சார் போட போறீங்க? அவங்க எந்த நேரத்துல எப்படி வருவாங்கன்னு தெரியாது சார். பேசாம ஆர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க சார். என்னையா மன்னிப்பு நீ எவங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற? அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் என்னடி தப்பு பண்ணேன்? நீ கூட என்ன புரிஞ்சுக்கல. இங்க நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்குடி. நீங்க தான் தப்பா இருக்கீங்க. எது சொன்னாலும் உங்களுக்கு கோபம் தான் வருது. கொஞ்சம் அடங்கி போனா என்ன? அடங்கி போறதுனா எப்படி? இந்த தெருப்பொறிகளுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிடலாங்கறியா? அப்போ குடும்பமே செத்தாலும் பரவாயில்லைங்கறீங்க. அப்படிதானே? அறிவு கட்டவே. யாரே சாப்பிடுது? இவன் இஷ்டத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணவனே இதெல்லாம் பார்த்து டிபார்ட்மெண்ட்ல சும்மா இருக்கணும். இவனுங்கெல்லாம் நாட்டுல இருக்கவே கூடாதுடி. ஆமா, போய் நாட்டை திருத்துங்க. பொண்டாட்டி புள்ளைங்கிற நினைப்பு கூட இல்லாம வேலை பார்த்ததுக்கு தான் உங்க டிபார்ட்மெண்ட் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்குது. டிபார்ட்மெண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட். ஏய், டிபார்ட்மெண்ட்ட பத்தி தப்பா பேசுன உன எவனோ ஒரு 4 பேர் பண்ண தப்புக்காக இத பாரு. நான் தாண்டி போலீஸ், நான் தாண்டி டிபார்ட்மெண்ட், நான் தாண்டி சட்டம். ஆமா, இப்படி கத்தி பேசுறதுக்கு கூட கால் வயிறு கஞ்சி வேணும். இருக்கிற வேலையை விட்டுட்டு எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு உங்களை மாதிரியா இருக்காங்க மத்த போலீஸ்காரங்க. மத்த போலீஸ்காரனா எப்படி? மத்த போலீஸ்காரனா எப்படி? மளிகை கடையில இருந்து பால் பூத்து வரைக்கும் கடைக்கு கடை, தெருவுக்கு தெரு, ஐயா 5 கொடு 10 கொடுன்னு பிச்சை எடுத்து உனக்கு நகை நெட்லாம் வாங்கி கொடுத்து நான் உன்னை ஜோடிக்கணும், அப்படிதானே? என்ன நீங்க ஜோடிக்க வேண்டாங்க, இதாவது வேலைக்கு வேணாமா? போடி, சும்மா நீ எதுக்கு எடுத்தாலும் அழுது. நீ கூட என்ன புரிஞ்சுக்காம நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி. இங்க எல்லாமே தப்பா இருக்கு கௌரி. எவனை பிடிச்சாலும் சொந்தக்காரன், கட்சிக்காரன், மந்திரி பையன், நான் எப்படி வேலை பார்க்க முடியும்? இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ண நான் பண்ணது தப்புங்க. என்ன பண்றது? போலி மருந்து குடிச்சா போலீஸ் தாங்க காரணமான புடிச்சு வச்சு கேட்டா அவன் மாசம் 1 லட்சம் லஞ்சம் கொடுத்தேன்றான். இத போய் ஏசிக்கிட்ட சொல்லி சாரி நான் போலீஸ் டிபார்ட்மென்ட்ல லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொன்னா அவன் அப்படிதான் சொல்லி எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. இப்ப வீடு புகுது நீங்க பண்ணதெல்லாம் தப்பு. நான் பண்ணது எல்லாமே தப்புங்கறியா? ஆமா, நீங்க பண்ணது எல்லாமே தப்பு. என் நேர்மையை தப்பு சொன்னது. இத பாருங்க, என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்க, ஆனா உங்களை விட்டா எனக்கும் பாப்பாக்கு வேற யாருங்க இருக்கா? இனிமே அவங்க கூட சண்டை போடாதீங்க, பேசாம மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க பெரிய ரவுடிங்க. யாரு ரவுடி? ஒன்ன மாதிரி பொண்ணுக்கு 3 முடிச்சு போட்டுட்டு பொண்டாட்டிக்காகவும் குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் ரோட்ல எது நடந்தாலும் ஏன்னு தட்டி கேட்காம வாயை மூட்டு வீட்டுக்கு போறான் பாரு. இந்த வீடு ஒருவன் இல்லைன்னா என்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஆம்பளை ரவுடி தாண்டி. எனக்கு நீயும் பாப்பா நண்டி பிரச்சனை. நீங்க 2 பேர் மட்டும் இல்லன்னு வச்சுக்க, தப்பு பண்ற ஒரு இடத்துல வெட்டி 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 சொல்ல வேண்டி. எனக்கு நீங்க தாண்டி பிரச்சனை. அப்போ நானும் பாப்பா உயிரோட இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா? நாடகம் போல் வாழ்க்கையில வேஷம் போட தெரியல, கண்ணிருந்து மூடிக்கிட்டு வாழச் சொன்ன முடியல. இதுதான் உலகம், அத நீ அறியல. மேற்கும் விடியும் உனக்கு தான் புரியல. இங்கே நீதிக்கும் நேர்மைக்கும் விலை ரொம்படா, அத நேர்மையால் வாங்கிட முடியாதடா. நாடகம் போல் வாழ்க்கையில வேஷம் போட தெரியல.
நடந்து வந்த பாதை எங்கோ தொலைந்து போனதோ எந்த வேதம் இங்கே பொய் சொல்ல சொல்லுதோ புத்தன் காந்தி வாழ்ந்த அந்த பூமி இல்லையோ இவனை புரிந்து கொள்ள ஒரு மனிதன் இல்லையோ மனிதா மனிதா கலகம் யாரிடமோ இறைவா இறைவா உலகம் மாறிடுமோ இவனை மட்டும் விட்டு கொண்டு இந்த பூமி சுத்துதடா சூரியன தீக்குச்சிகள் தின்னு விட பார்க்குதடா இவன் நேசித்த வாழ்க்கைக்கு கொள்ளி வைத்த இந்த தேசத்தை எப்படி சீர்திருத்த நாடகம் போல் வாழ்க்கையில வேஷம் போட தெரியல தனியா விட்டுட்டு போயிட்டியம்மா உன் மேலதான் பாசத்தே வச்சிருந்தேன் இல்லையே என் பிள்ளை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதை தாங்காம கேச பத்த வச்சு சேர்த்து போயிட்டியம்மா நானும் என் குழந்தை என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியலையே எங்களை அழகியா விட்டுட்டு போயிட்டியம்மா அப்போ நானும் பாப்பா உயிரோட இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா? ஏய் இதை பார் கேஸ் ஆன் பண்ணியே வச்சிருக்க இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கேஸ் தீர்ந்து 10 நாள் ஆச்சு சாக்கிறதுக்கு கூட 10 ரூபாய் காசு வேணும் உங்களுக்கு தான் வீட்டை பத்தி கவலையே இல்லையே குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை எழுந்துடா நேத்துக்கு சண்டை போட்டுட்டு போன மனுஷன் இன்னைக்குதான் வீட்டுக்கு வரீங்க நாங்க எங்க போறது எங்களுக்கு யாரு இருக்கா என்னாச்சு பாப்பா குட்டிக்கு உங்களுக்கு யார பத்தி தான் கவலை இருக்கு ஒரு வேலைக்கு போனா நல்லது கெட்டது எல்லாம் தான் இருக்கும் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா இந்த வேலை மட்டும் இல்ல உலகத்துல எந்த வேலையுமே பார்க்க முடியாது சும்மா அவனை பிடிக்கிறேன் இவனை பிடிக்கிறேன் நனைஞ்சு இப்ப என்ன ஆச்சு இருந்த வேலையும் போயிடுச்சு இல்ல என்ன பண்றது கிடைக்கிறது பாதி சம்பளம் அதையும் நான் வாங்க மாட்டேன் நான் ரொம்ப நேர்மை நான் ரொம்ப நல்லவன் இதெல்லாம் நிரூபிச்சுட்டு தான் வாங்குவேன்னா அது வரைக்கும் எங்க குடும்பத்தை யார் நடத்துறது வீட்டை எப்படி பாத்துக்கிறது குழந்தை யார் கவனிப்பா இதெல்லாம் யோசிக்காம நீங்க பாப்பா பேர் என்ன பாப்பாத்தி எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாப்பாவுக்கு யார் பத்து போட்டது மம்மி மம்மி வெரி குட் சார் திருப்பிங்க வேணாம் டாடி வேணாம் டாடி வெறும் காய்ச்சல் தான் சரிங்க ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் ஒண்ணும் இல்ல சரி வலிக்காது அழக்கூடாது பாப்பாக்கு டேடி இருக்கல நீ அழாம இருந்தானா உன் பர்த்டேக்கு பாப்பாக்கு நல்ல ஏஞ்சல் ட்ரெஸ்ஸா வாங்கி தருவேன் இன்னைக்கு தான் டாடி எனக்கு பர்த்டே
இங்கேயே உட்காந்துரு, டேடி சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம் சார் இதை கமிஷனர் டேபிளில் வச்சிருங்க. ஹலோ, ஆமா சார், 2 பேமெண்ட் கிளியர் ஆயிடுச்சு. 3rd பேமெண்ட்டை நீங்க நெக்ஸ்ட் வீக் பண்ணிடலாம். ஏப்பா சாருக்கு ஜூன் மாதம் 25 days பேமெண்ட்டு, ஜூலைல இருந்து சஸ்பென்ஷன் பீரியடு. அது என்ன டோட்டல் பண்ணி சொல்லுப்பா. சார் பீஷ்மர். என்னவா? இனிமே உங்களை பகைச்சிக்க மாட்டேன். குடும்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுது, எப்படியாவது வேலை போட்டு கொடுங்கன்னு என் காலைல வீணு மன்னிப்பு கேட்க வந்திருக்கானா? இல்ல சார், சம்பளம் வாங்க வந்திருக்காரு. ஓ டங்கு டக்கட டங்கு டக்கட. சார் இதில் ஒரு கையெழுத்து போடணும். போடுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். ஓகே சார், அப்படியே செய்யுங்க சார். சார் ஒரு நிமிஷம், பிரிண்டிங் மிஸ்டேக்கு, பேர் மாறி போச்சு. இவர் கிண்டி டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஓ பீஷ்மர். ஏப்பா ஏய், ஒழுங்காவே டைப் அடிக்க மாட்டீங்களா? ஓ போடுற இடத்துல ஜே போட்டு வச்சிருக்கீங்க. சார் உங்க பேமெண்ட்டை உங்க ஸ்டேஷன்லேயே வாங்கிட்டு போயிட்டாங்க, நீங்க அங்கேயே போய் வாங்கிக்கோங்க. இல்ல சார், உங்க சம்பளத்தை நீங்க அங்கதான் போய் வாங்கிக்கணும். இல்ல அங்கதான் சொன்னாங்க. அப்படித்தான் சார் சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்காங்களே, படு சோம்பேறி பசங்க சார். இங்க வந்தா அங்க போனுவாங்க, அங்க போனா இங்க வாங்குவாங்க. சார் ஏமா சார் நம்மள மாதிரி வாங்குற சம்பளத்துக்கு சின்சியரா வேலை செய்யறான்? டெல்மி. இப்படியே போயிட்டு இருந்தா இந்தியன் எக்கனாமி எப்படி டெவலப் ஆகும்? என்ன தண்டபாணி? ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டம். நமக்கு புரியுது. இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனை எல்லாம் நாம 2 பேரும் சேர்ந்தா சார் கரெக்ட் பண்ணணும். பண்ணுவோம். ஒரு போலீஸ்காரனா வேலை செய்யறவனுக்கு சம்பளம் எங்க கொடுப்பாங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட தெரியாம சின்சியரா டியூட்டி பார்த்தவங்களை சுத்தல விட்டுருக்காங்களே மட பசங்க. ஹலோ, ஐ எம் நியூ சைத இன்ஸ்பெக்டர் ஆதி ஹியர். நான் தாயா. சார் சொல்லுங்க சார். இருக்கானா? அவனை இங்க வர சொல்லு. ஓகே சார். ஓகே சார். அட கிரகசாலம் மறந்தே போயிட்டேனே. ஏயோ நான் விட்டேன்னா எடுத்து கொடுக்கணுமா? சார் இங்க வேலை பார்க்குற நாங்க எல்லாரும் சம்பளம் வாங்கி முடிச்சாச்சு சார். உங்க சம்பளம் ஏசி ஆபீஸ்ல இருக்கான், போய் வாங்கிக்கிறீங்களா? யோ தண்டபாணி, நேர்மைக்கு வந்த நேரத்தை பாத்தியா? பாவம் தெரு தெருவா சுத்துது. காளையா இருந்தாலும் கறிக்கடைக்கு வந்துதான் ஆகணும். ஒரு துண்டு சீட்டை காட்டி போடுறா கையை தின்னா 30 இடத்துல போடுவா பிச்சைக்கார பையன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி என் மேலையும் தான் கேஸ் போட்டிருக்கா. இந்த பிதாமக கோர்ட்டுக்கு ஏறினா தானே 30 பேரை சுட்டு கொண்டிருக்க என்கவுண்டர்ல. சொம்பு இல்ல சொம்பு, அதை வச்சு அவனுக்கு எல்லாம் கெடுவதா தெரியும். அதே சொம்ப வச்சு நாங்க ஐயா பாத்து சரி போமா, நான் பாத்துக்கிறேம்மா. அட பீஷ்மர், என்ன நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருப்பேன். ஏசியை பார்க்கணும்னு சொல்லு. கெட்டவனை எல்லாம் சொசைட்டில விட்டு வைக்க கூடாது தம்பி. நாம யாருன்னு அவன் தெரிஞ்சுக்க வேணாம். சார் இன்ஸ்பெக்டர் பீஷ்மர் வந்திருக்காரு. அதுக்கு தானே உங்களை வர சொல்லியிருக்க. பசிக்குது டாடி, வீட்டுக்கு போலாம். சொல்லுப்பா. அதுவா
அண்ணன் உள்ளதான் உட்காந்து பேசிக்கிறாரு. சாப்பா மேட்ரு அது. முச்சலாம் விடு. சொன்னல அதே திருப்பி சொல்லிக்கிறேன். ஆமா விடாடா. ஸ்மோக் பண்ணாத, இங்க உட்கார்ந்துட்டு பாப்பா உடம்பு சரியில்லை. நாங்க யாராவது சாகுறாங்க பொடியெல்லாம் தள்ளி உக்காரேன். சும்மா முடிக்கிறேன். பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக் பண்றதே தப்பு. அது போலீஸ் கேம்பஸ்ல வந்து ஒரு அக்யூஸ்ட் அரசியல். பேசாதீங்க. ஏசியாடா நீ? டேய் வாடா வெளிய. பிரச்சனை பண்ணா. சம்பளக்காரங்க கேக்க வந்து அங்க அலைய வரேங்கடா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய்க்கு தர மாட்டேடா. பாத்துட்டு பேசிட்டு போய் வா. ஏய் வண்டியா. ஏய் வண்டி நான் விட மாட்டேன்டா. நான் ஒரு வாட்டி தெரியும் என்ன. ஏய் நான் புடிச்சனா. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோம். ஆமா ஆமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி பாப்பா. அந்த இன்ஸ்பெக்டர் பீஸ்மர் சூரிய எங்களுக்கு மட்டும் அடிச்சிட்டானே. கேட்டதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ற சொல்றானே. பீஸ்மா நான் சுடல, பீஷ்மர் தான் சுட்டா. பீஷ்மர் எங்க? அவர் பாப்பா ஹாஸ்பிடல். இவனை தூக்கு. அவன் தானா வருவான். போறீங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? வந்து பாரு. என்ன விடுங்க. ஐயோ. என்ன விடுங்க. என்ன விடுங்க. ஐயா ஐயா அம்மா போலீஸ்காரங்க புடிச்சு போயிட்டாங்க ஐயா. எங்கடி அவன்? எங்க அவன்? பாப்பாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி. போய் பேசின குடும்பத்தோட எரிச்சிடுவேன். ரவுடி பையன் 2 பேரை சுட்டு கொன்னுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். என் ஒய்ஃப் இழுத்துட்டு போங்க. 2 பேரை சுட்டு எங்களுக்கு வேற யாருமே கிடையாது. அவரை விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. நாங்க காலை முடிச்சு கேக்குறேன். அவரை விட்டுடுங்க. உனக்கு உன் புருஷன் வேணுமா? நான் சொல்றது என்ன செய்தியா? யுவர் ஆனர், கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி இதே நீதிமன்ற வளாகத்துல இந்த நீதிமன்றம் இவருக்கு அகைன்ஸ்டா கொடுத்த தீர்ப்பை தப்புன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸை கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறார். அதுக்காக டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவர் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. He is still under suspension, my lord. அந்த பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பட்ட பகல்ல கமிஷனர் ஆபீஸ்க்குள்ளேயே பூந்து டிபார்ட்மெண்ட்ல டியூட்டில இருந்த 10 கான்ஸ்டபிள் அடிச்சு உதைச்சிருக்கார். கமிஷனரோட துப்பாக்கிய புடுங்கி ஆர்கே கொல்ல முயற்சி பண்ணிருக்கார். அதை தடுக்க வந்த உதவியாளர்கள் 2 பேரை ஸ்பாட்லயே சுட்டு கொண்டு இருக்கார். அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், வீட்லயே விபச்சாரம், இதெல்லாம் இவருடைய சைட் பிசினஸ் யுவர் ஆனர்.
காவல்துறையை களங்கப்படுத்தியதோடு அல்லாமல் 2 கொலைகளையும் செய்த இவருக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனை அளிக்குமாறு கனம் கோட்டார் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பீஷ்மர், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இவனை கொல்லணும் தோடுது, நான் என்ன பண்ணட்டும்? பாத்தீங்களா யுவர் ஆனர், இவர் ஒரு மென்டல். இவரை பத்தி இவர்கிட்ட கேட்கறத விட இவர் ஒய்ஃப் கிட்ட கேட்கறதா நல்லது. தயவு செய்து இவர் மனைவியை பேச அனுமதிக்குமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? Please obey the court formalities. Sorry. Sorry. கௌரி, நீ சொல்லு. என்னை பத்தி நீ சொல்லு கௌரி. நீ சொல்லு கௌரி. என்னை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். நீ சொல்லு கௌரி. சொல்லு கௌரி, நான் எப்படிப்பட்டவன் சொல்லு. இவர் கொஞ்ச நாளா சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, யார்கிட்டயும் சரியா பேசுறதும் இல்ல. இவர் சுயநினைவோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. இவருக்கு மனநல சரியில்லைங்க. கௌரி, தயவு செஞ்சு இவரை மன்னிச்சு விட்டுடுங்க. இவரை மன்னிச்சு விட்டுடுங்க. இந்த வழக்கை தீர விசாரித்து பார்த்ததில் சாட்சியங்களும் மற்ற ஆதாரங்களும் சரியாக இருப்பதால் உடன் பணியாற்றிய போலீசாரை தாக்கியதும் ஆர்கே உதவியாளரை சுட்டுக் கொன்றதும் பீஷ்மர் தான் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகிறது. இருப்பினும் சம்பவ தினத்தன்று எதிரி எந்த மனநிலையில் இருந்தார் என்பதை அறிந்து கொள்ள அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்து 1 வாரத்துக்குள் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு இந்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. பைத்தியம் இல்லாதவன எதுக்கு பைத்தியம் பொண்டாட்டிய வச்சே சொல்ல வச்சேன் தெரியுமா? எங்க மேல எல்லாம் நீ மாணவரே கேஸ் போட்டிருக்குல்ல, அதுக்கு தான். இப்ப போடு, போடுறா, போடு. இந்த கையால தண்ணி அடிச்ச இப்படி இப்படி. ஐயா ஆர்கே, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லு. உன்னை விட்டுட சொல்றேன். வெளியே வந்தா உனக்கு சத்துக்கிட்டு போயிட போறான். இவ இப்போ கோர்ட்டு கஸ்டடியில் இருக்கா. இவன் மென்டல் இல்ல, நல்ல மனநிலையில தான் சுட்டான்னு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் கொடுக்க சொல்லு. இந்த நாயப்பன் ஜெயிலே கடந்து சாகட்டும். பீஷ்மர் சுட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே ஐபிசி 302 செக்ஷன் படி இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. இந்த கேஸ்ல கிரவுண்ட்ஸே இல்லையம்மா. வேணா ஒண்ணு பண்ணலாம். போலீஸ் தரப்பு சாட்சியை மட்டுமே விசாரிச்சுட்டு பொதுமக்கள் தரப்புல எந்த சாட்சியும் விசாரிக்காம தண்டனைக்குரியவரின் பிரதிவாதத்துக்கு போதுமான அவகாசம் கொடுக்காம இது ஒருதலை பட்சமா வழங்கப்பட்ட தீர்ப்புன்னு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணா
இந்த கேஸ உடைச்சி உன் புருஷனை வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமே. எவ்வளவு ஆகும்? நம்ம தரப்புல 4 சாட்சி, 2 ஷூரிட்டி, செக்யூரிட்டி டெபாசிட், அப்புறம் பிபி, வக்கீலு, டாக்டர், அப்படி இப்படின்னு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாகும். 1.25 லட்சமா? வாயா. வணக்கம் சார். வா வா. இமிடியேட்டா பணத்தை ரெடி பண்ணு, கேஸ மூவ் பண்ணிடுவோம். ஐயா, மரத்தை வெட்டுறதா குட்டுறாங்கிறான், நீ மனுஷனை வெட்டினா குட்டுருவாங்களா? உட்கார, என்ன பண்றதுன்னு பாக்கலாம். வா. $1.5 லட்ச ரூபா செலவாகும். $1.5 லட்ச ரூபா செலவாகும். 1.5 லட்ச ரூபா செலவாகும். இந்த மேல்முறையீட்டு மனுவில் குற்றவாளி தரப்பில் அறிவிக்கப்பட்ட சாட்சியங்களின்படியும் இந்த நீதிமன்றம் இவ்வழக்கை தீர மறுவிசாரணை செய்ததிலும் பீஷ்மர் குற்றவாளி அல்ல என்று கருதி அவரை விடுதலை செய்கிறது. மேலும் அவரை பணியில் அமர்த்த அரசாங்கத்திற்கு இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது. பீஷ்மா, இதுல ஒரு கையெழுத்து போடு. போடு. ஹிட்லருக்கு அப்புறம் சதாம் ஹுசேன், சதாம் ஹுசேனுக்கு அப்புறம் வீரப்பன், வீரப்பனுக்கு அப்புறம் நீ தான் நினைக்கிறேன். போடு போடு. லெஃப்ட்ல போற வந்து ரைட்ல போடுறேன். ஸ்டாண்ட் அட்
is. Attention. Standard is. Attention. Standard is. இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் 24 மணி நேரமும் பணி செய்யவும் மக்களுடைய உயிர் நாடியாகவும் உயிர் மூச்சாகவும் பணியாற்றி காவலர்களுடைய தலையாய கடமையை மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிக்க உளமாற உறுதி கூறுகிறோம். சட்டத்தையும் மக்களையும் கட்டி காக்குற நாம நேர்மையா நடந்துக்கணும். போலீஸ்னா P for perfect, O for obedient, L for law keeper, I for intelligence, C for character, E for efficient. எதுல இதுலயா? மிஸ்டர் கரிவரதன், இங்க ட்ரைனிங் முடிஞ்சு போற ஒரு இளைஞர்கிட்ட என்ன உறுதிமொழி எடுத்துட்டு அனுப்புறீங்க? சட்டத்துக்கும் காவல்துறைக்கும் கட்டுப்பட்டு பொதுமக்களுக்கு நண்பனாகவும் நேர்மையான போலீஸ்காரனாய் கடமையாற்றுவேன். புண்ணா காட்டினாயா? போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிற வேதத்தை ஃபாலோ பண்ணி சொசைட்டில எவனாவது ஒருத்தர் நேர்மையா ஜெயிச்சிருக்கானா? இல்ல அப்ப அங்க என்ன நடக்குதோ அதை சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் முண்டா பண்ணின போட்டு ஆப்ட்ரோசர் கழட்டு, கல்ல தூக்கு, கைத்தல தூங்கு, காம்பவுண்ட் வாழ கூதின்னு இவெல்லாம் என்ன திருடவா போறான்? என்ன சர்க்கஸ் வித்த காட்டுறீங்களா? மாத்தணும். என்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவனுங்கடா. ஏய், தொலைச்சு போடுற ராஸ்கல் உங்களை எல்லாம். பாப்பா வாட சொல்ல வா வா. நீ பைத்தியமா? பாப்பா, நீ சாப்பிடறதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டு பத்திரமா வீட்லயே இரு. நான் ஆஸ்பத்திரி போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன சார், எப்ப வந்தீங்க சார்? கௌரி கண்ணாச்சு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க சார். சார், இந்த வார்டில் தான் கொண்டு வந்துட்டீங்களா? நீங்க போங்க சார். கௌரி, என்னடி நீ இப்படி இருக்க? இருக்கே, நான் இல்லைங்கிறதுக்காக சாப்பிடாம கொள்ளாம இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். நீ நான் இல்லைன்னா நீ என்னடி பண்ண? இந்த ஏசியில் அவங்களெல்லாம் சேர்ந்தேன். சாப்பிட்டீங்களா? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நீ என்ன இப்படி? உனக்கு உனக்கு இந்த உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதுரி, முட்டாள். இப்பவாது நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? சட்டனை ரிலீஸ் பண்ணிருச்சு. நல்லவன் வாழ்வாங்க. அவரு நீதி ஜெயிக்கும், நீதிதான் ஜெயிக்கும். இவனால என்ன பண்ண முடியும்?
கோழ பசங்க அநியாயமா தப்பு பண்றது இந்த உலகத்துல இல்ல. ஏய், இப்ப எதுக்கு அழற நீ? நான் என்ன தோத்தா போயிட்டேன். பார்கவி, நான் தான் சட்டம். இவனுக்கெல்லாம் யாரு என் வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுக்கு? ஏய் 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 கௌரி, இத பார். அந்த ரவுடி அரசியல்வாதி, தப்பான ஏசி, பொறுக்கி போலீஸ்காரன் எவனையும் நான் விட மாட்டேன். இனிமேல் பாரு நான் என்ன பண்றேன்னு. ஒண்ணுன்னா இல்லன்னா அவனுக்கு. டாக்டர் டாக்டர் கௌரி, என்னாச்சு? டாக்டர் மார்க் சார் ஒரு நிமிஷம் வெளியே. உங்களை தான் வெளியே போங்க. சார் நீங்க லேபுக்கு போய் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க. சார் இமீடியட்டா இந்த மருந்து வாங்கிட்டோங்க. லேட் பண்ண வேணாம். தல பீஷ்மர் வந்திருக்கான். மாவான இந்த ரெண்டு என்ன ரவுடி போலீஸ் நான் முறைகிற ஓத்தே ஒத்துக்கிச்சு நாங்க நல்லவங்கன்னு. நீ என்னடா ஒத்துக்க மாட்டேன்ற? ஏய் ஏய் கொடு. இல்ல மருந்து பாட்டில கொடு. அந்த மருந்து பாட்டில் இல்ல. எங்க மருந்து வாங்க போனவர் வந்துட்டாரா? இல்ல வந்துருவாரு. சீக்கிரம் வர சொல்லுங்க. எங்க இன்னைக்கு காண்? என் ஒய்ஃபு குடம் சரியில்லை. மருந்து பாட்டில கொடு. கொடுக்க மாட்டேன். அடிப்பியா? அட்ரா 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 குட்ரா அட்ரா. அறிவு கை உனக்கு. ஒரு தடவை உள்ள போனதுக்கு உன் சம்சார கிட்னி வித்து உன்னை வெளியே கொண்டு வந்தா. திரும்ப திரும்ப சண்டை போட்டு இப்படி உள்ள போனீங்கன்னா உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு பொண்டாடிக்கு 10 கிட்னியா இருக்கு. கொஞ்சம் கூட மனுஷன் போங்க சார். கௌரி, சார் இங்க கௌரி அங்க மார்ச்சுவரியில போட்டு வச்சிருக்கு.
வெள்ளட வெறி வாடி வா கௌரி, நம்ம வீட்டுக்கு போலாம். வெறி வா கௌரி வா. லூசு நடிக்காது கௌரி. வா கௌரி வா, நான் சொன்ன கேளு. கௌரி சும்மா விளையாட்டுக்கு தானே நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்துட்டீங்களா? நான் இல்லாம உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? கோவப்படதான் தெரியும். ஒரு காஃபி தண்ணி கூட போட தெரியாது. பாவம் நீங்க. என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயின்னு கௌரி. அவன் அடிச்சு கொல்லுங்கடா. முன்னாள் காவல் ஆய்வாளர் பீஷ்மர், ஜனநாயக கட்சியின் மாநில பொறுப்பாளரும் பாராளுமன்ற எம்பியுமான திரு ஆர்கேயையும் அவரது தொண்டர்கள் 12 பேரையும் மற்றும் உதவி கமிஷனர் திரு சிங்கம்புலி அவர்களையும் உடன் பணியாற்றிய 10 காவலர்களையும் மனிதாபிமானம் இல்லாமல் மிருகத்தனமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். எனவே இந்த நீதிமன்றம் இபிகோ 302வது செக்ஷன் படி இவருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. ஆண்டி ஆண்டி ஏதாவது வாங்கி கொடுங்க ஆண்டி. எனக்கு மம்மியும் இல்ல டாடியும் இல்ல. ஏதாவது வாங்கி கொடுங்க ஆண்டி. எனக்கு பசிக்குது ஆண்டி. ஆண்டி ஆண்டி ஏதாவது வாங்கி கொடுங்க. அங்கிள் அங்கிள் ஏதாவது வாங்கி கொடுங்க அங்கிள். எனக்கு மம்மியும் இல்ல டாடியும் இல்ல. ஏதாவது வாங்கி கொடுங்க அங்கிள். பசிக்குது அங்கிள். பாபா பசிக்குது அங்கிள். பாபா டாடி டாடி என்ன கூட்டிட்டு போங்க. டாடி என்ன விட்டுட்டு போகாதீங்க. பாபா சார் ஒழுங்கா வண்டி நிறுத்துங்க. பாபா சார்
டாடி பயமா இருக்கா? நீ அம்மாவை நினைச்சுதானே அழுகுற? நீயும் பாப்பாவும் மட்டும் இல்லன்னா நான் எல்லாரையும் வெட்டி கொன்னுடுவேன்னு நீ அம்மா கிட்ட அன்னைக்கு சண்டை போடும்போது சொன்னல. அதனால தானே டாடி அம்மா செத்து போச்சு. நானும் அம்மா வாட்டம் செத்து போயிட்டா நீ தப்பு பண்றவங்களை எல்லாரையும் வெட்டி கொன்னுடுவல. அப்ப நானும் செத்து போயிட்டுமா டாடி? காவலர்களுடைய தலையாய கடமையை மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் அர்ப்பணிக்க உளமாற உறுதி கூறுகிறோம்.